இந்த ஜெய்ஹிந்த் ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு போற போக்கில் காலில் வந்து ஜெய்ஹிந்த் ஸ்ரீராம்னு அவர் காலில் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு விழுந்துருச்சு போல இருக்கு. இவங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம்னாவே தப்ப மிளகாவை வச்சு அரைச்ச மாதிரி தேய்ச்ச மாதிரி இருக்கும். இவங்களுக்கு ராணுவத்தில் கூட இப்படிதான் சொல்றாங்க. இவருக்கு தெரியுமா, ராணுவத்தில் ஒவ்வொரு பெட்டாலியனுக்கும் ஒவ்வொரு கோஷம் இருக்கு. அதுல ஜெய் பஜ்ரங்க பலின்னு சொல்லுவாங்க, அம்மன் பேர்லாம் சாமி பேர்லாம் சொல்றதெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு பெட்டாலியனுக்கும் ஒவ்வொரு கோஷம் இருக்கு. இவங்களுக்கு எதனா தெரியுமா? அப்ப நீங்க உங்களுக்கு இங்க பாஜக மேல இருக்கிற வெறுப்புங்கிறத விட இந்து மதத்தின் மேல உங்களுக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்கு அப்படின்றது வன்னியரசுக்கு தெரியுதா இல்லையா? அதுக்கு உங்களுக்கு ஜெய்ஹிந்துன்னு சொன்னாலும் பிடிக்கிறது இல்ல, ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னது பிடிக்கல. அப்படியே மேடையில ஏறி அப்படியே பாஜக மேல அப்படியே வன்மத்தை கக்குறாரு. இந்துக்கள் மேல போற இடத்துல எல்லாம் இப்படி வெறுப்பை தெரிவிக்கிற வந்து ஒருத்தரை வந்து நீங்க சமூக நீதித்துறை அமைச்சர்னு போட்டா நாளைக்கு இந்துக்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? அவர் ஒரு இந்துவா இருந்தா ஏன் அவருக்கு இந்துக்கள்னாவே இவ்வளவு கோபம் வருது? திருச்சபையில போய் உட்காந்துக்கிட்டு பைபிள் வாசகத்தை அப்படியே பலபரன்னு சொல்றாரு. ஏதாவது ஒரு இதை சொல்லுங்க தமிழ் இதை. அவர் மனைவி இறந்த பொழுது கிறிஸ்துவ முறைப்படி தானே அடக்கம் பண்ணாங்க. அப்ப எப்படி இவங்க எல்லாமே இப்படித்தான், ஆராசாவும் அப்படித்தான் சொல்றாங்க, எல்லாருமே இப்படித்தான் இருக்கிறாங்க. போன 5 வருஷமா போராடிக்கிட்டு இருக்காங்க. போன 5 வருஷம் யார் ஆட்சியில இருந்தா? திமுக. அவங்களோட கூட்டணியில யார் இருந்தா? விசிகா. கேள்வி கேட்டா அந்த அரசு கிட்ட இது பண்ணி ஒரு அம்பேத்கர் அவர்கள் சிலையை திறக்க வைக்க துப்புல உங்களுக்கு. இந்த இப்ப ஆட்சி மாறிடுச்சு. இந்த ஆட்சியிலுமே பள்ளி மாதிரி கூட்டணியில உட்காந்துருக்கீங்க. அவர் போன தடவை வேங்கை வயல்ல மலத்தை கலந்தாங்கல்ல குடிக்கிற தண்ணியில, அப்போ ஸ்டாலின் பதவி விலகணும்னு சொன்னாரா? எத்தனை ஆணவ கொலைகள் நடந்துச்சு? அதுக்கெல்லாம் என்ன பண்ணாரு? இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா, குழம்புன குட்டையில மீன் பிடிக்கணும். உங்களுக்கு இங்க மக்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி, இளைஞர்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி, ஏதோ ஒரு கலவரத்தை தூண்டி, ஏதோ ஒரு பிரச்சனையை தூண்டி இங்க ஆட்சியை கலைக்கணும். சரி, இப்ப இவர் தாவேக்கால இந்த இதுல விக்கிரவாண்டியில ஒரு கூட்டம் நடத்தினாரு, அதுக்கப்புறம் மதுரையில நடத்தினாரு. இந்த விக்கிரவாண்டியில 3 பேரை யாரும் இறந்து போனாங்கல்ல, ஒரு 3 பேர் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் மதுரையில ஒருத்தர் யாரும் இறந்து போனாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் யார் சொல்ல கொடுக்குறது? ஆல்ரெடி அப்ப அரசு இருந்தது, அது ஒரு 10 லட்சம் கொடுத்துச்சு. நீங்க தாவேக்கால ஒரு 20 லட்சம் கொடுத்தீங்க. அந்தந்த கட்சிக்காரங்க இதுன்னு ஒரு 30 லட்சம் கொடுத்தாச்சு. நாங்க என்ன சொல்றோம், வேணா இன்னும் வந்து தாவேக்கால தலைக்கு 1 கோடி கொடுங்க, ஆளுக்கு 1 கோடி கொடுத்து அவங்கள தொழிலதிபர்களா ஆக்குங்க. விஜய் அவர்கள் வந்து ரொம்ப கிளவரா அப்ளை பண்றாரு. எப்படின்னா, திருப்பரங்குன்றத்துல நான் விளக்கு ஏத்துனேன் அப்படின்னாலுமே பாடுறா நாங்க திராவிட கட்சிகள்லாம் ஏத்தாம வச்சிருந்தோம், இவன் வந்து ஏத்திட்டான் அப்படின்னு பிரச்சனை வந்துடும். ஏத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா பத்தியா இவன் இந்து விரோதின்னு சொல்லிடுவாங்க. அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கோர்ட்டுக்கு கூட்டு போறேன், உச்சநீதிமன்றம் போயிட்டேன் பாருங்க, நான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனேங்க. இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளரான சுமதி மேகவர்ணன் மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கங்க மேம். இப்போ வன்னியரசு அவர்கள் வந்து திடீர்னு மறுபடியும் ஜெய்ஹிந்தை வந்து முன்னாடி எடுக்க ஆரம்பிச்சிட்டார் மேம். அதுக்கு நயினா நாகேந்திரனோட வந்து ஏன் இப்படி வந்து பாஜக மேலே வன்மத்தை தெளிக்கிறீங்க அப்படின்ட்டு என்னதான் இஷ்யூ மேம் அது? அதாவது அவர் ஒரு ஸ்கூல் நிகழ்ச்சிக்கு போறாரு. அங்கே வந்து இந்த NSS NCCலாம் இருப்பாங்கல்ல, அதில் அந்த சாரணர் இயக்கம்னு சொல்லுவாங்க. அது அந்த அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு கோஷம் இருக்கும். அவங்க அந்த ஒரு மாதிரி இப்படி கிளாப் பண்ணி இப்படி செய்வாங்க அந்த குழந்தைங்க. அதில் வந்து வரவேற்கிறதுக்காக இந்த ஜெய்ஹிந்த் ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பசங்க குரூப்பாக சொல்லுவோம் எல்லாம். இவருக்கு போகிற போக்கில் காலில் வந்து ஜெய்ஹிந்த் ஸ்ரீராம்னு அவர் காலில் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு விழுந்துருச்சு போல இருக்கு. இவங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம்னாவே தப்ப மிளகாவை வச்சு அரைச்ச மாதிரி தேய்ச்ச மாதிரி இருக்கும். இவங்களுக்கு ஒரு மேடையில் பொதுவாக ஒரு ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு அரசியல் பேசக்கூடாது. நீங்கள் அமைச்சராகவே இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் ஸ்கூலில் போய் குழந்தைகள்கிட்ட பேசுகிறீங்கன்னா எதுக்காக போகிறீங்க? ஆண்டு விழானா அது சம்மந்தமாக பேசணும், ஒரு விவேகானந்தர் நினைவுனா அது விஷயமா தான் பேசணும், இல்லை ஒரு திருவள்ளுவர் தினம்னா நீங்கள் அது விஷயமா தான் பேசணும் அப்படின்றது தான் முறையே. ஸ்கூலில் போய் நீங்கள் அரசியல் பேசக்கூடாது. அதை கூட மறந்துட்டு அங்கே போய் நின்றுட்டு அப்படியே தக்கங்கிறாரு. ஸ்கூலில் எப்படி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லலாம் பாருங்கள், இந்த பாஜக எப்படிலாம் இதை புகுத்துதுன்னு. இப்போ பாஜக தான் கடந்த 10 வருஷமா இங்கே தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குதா? பாஜக என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. இங்கே மட்டும் கிடையாது, ராணுவத்தில் கூட இப்படி தான் சொல்கிறாங்க. இவருக்கு தெரியுமா, ராணுவத்தில் ஒவ்வொரு பெட்டாலியனுக்கும் ஒவ்வொரு கோஷம் இருக்கு. அதில் ஜெய் பஜ்ரங்க பலின்னு சொல்லுவாங்க, அம்மன் பேர்லாம் சாமி பேர்லாம் சொல்றதெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு பெட்டாலியனுக்கும் ஒவ்வொரு கோஷம் இருக்கு. இவங்களுக்கு எதனா தெரியுமா? அப்ப நீங்க உங்களுக்கு இங்க பாஜக மேல இருக்கிற வெறுப்புங்கிறத விட இந்து மதத்தின் மேல உங்களுக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்கு அப்படின்றது வன்னியரசுக்கு தெரியுதா இல்லையா? ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கறத வந்து பாஜக காரங்க தான் கண்டுபிடிச்சு கொண்டாங்களா? ஜெய் ஸ்ரீராம்ங்கிறது இந்துக்கள் சொல்றது கோஷம். அங்க வந்து படையெடுத்து வந்தவர்கள்கிட்ட இருந்து நம்ம ஒத்துமையா இருக்கணும் அப்படின்றதுனால ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலே நார்த் சைட்ல ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதுக்கு உங்களுக்கு ஜெய்ஹிந்துன்னு சொன்னாலும் பிடிக்கிறது இல்ல, ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னது பிடிக்கல. அப்படியே மேடையில ஏறி அப்படியே பாஜக மேல அப்படியே வன்மத்தை கக்குறாரு.
ஏங்க நீங்களா உங்களுக்குலாம் சமூக நீதித்துறை அமைச்சர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, உண்மையாலுமே வேதனையா இருக்கு. விஜய் அவர்கள் தயவு செஞ்சு இதை வந்து கன்சிடர் பண்ணணும். இந்துக்கள் மேல போற இடத்துலலாம் இப்படி வெறுப்பை தெரிவிக்கிற வந்து ஒருத்தரை வந்து நீங்க சமூக நீதித்துறை அமைச்சர்னு போட்டா நாளைக்கு இந்துக்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? அப்ப நீங்க பட்டியலினத்துக்கான ஒரு இது பிரதிநிதிங்கிறீங்க, பட்டியலின மக்களே இந்து பட்டியலின மக்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? அப்ப நீங்க மதம் மாறினவங்களுக்கு மட்டும் தானே நீங்க எல்லாம் செய்வீங்க. அப்ப ஏங்க இவ்வளோ அப்பட்டமாவா நீங்க வந்து என்ன சொல்லுவாங்கல்ல, எப்பா நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்க வெறுப்பு இருக்கு பாருங்க. அந்த வெறுப்பு இந்த அளவுக்கு வெளியில கொப்புளிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு இந்துக்களை பார்த்தாலே, இந்து கோஷங்களை பார்த்தாலே இப்படிலாம் ஆக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்துத்துவமயமா அந்த கோஷம்லாம் ஆக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் சொன்னாதான் உன்னை தேசப்பட்டன்னு சொல்லுவானா? யார் சொன்னா? அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாரணர் படைக்கின்னு அந்த ஒரு கோஷம் இருக்கு, அது கூட உங்களுக்கு தெரியலனாலும் வாயை மூடிட்டு இருந்திருக்கலாம். இல்ல அதை விட நீங்க என்ன பண்ணிருக்கலாம், பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கேட்டிருக்கலாம் என்ன கோஷம் போடுறாங்க அந்த பசங்க என்னன்னு. அப்போ உங்களுக்கு உள்ள அந்த அந்த எரிச்சல் வெறுப்பு இருக்கவங்க காட்டுவாங்களே அப்படின்னு இம்மிடியேட்டா ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல, அப்படி ரியாக்ட் பண்றாரு மேடையில ஏறி. அந்த அளவுக்கு கூட பொறுமை இல்லையா வன்னியரசு அவர்களுக்கு? அந்த அளவுக்கு வெறுப்போட உச்சத்துல இருக்காரா இந்துக்கள் மேல? அப்ப தமிழக இந்துக்கள் இவங்களுக்கு ஓட்டு போடணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். விசிகா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எப்படி ஒரு கட்சியா ஆகிட்டு இருக்கு, முழுக்க 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 இந்து விரோதிகள், இந்துக்கள்னாவே ஆகாது அப்படிங்கறத வந்து விசிகா தெளிவுபட எல்லா இடத்துலயும் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வன்னியரசு அவர்களும் ஒரு ஹிந்து தானே மேம், அப்புறம் எதுக்கு மேம் இந்த அவர் இந்துவா இல்லையான்னு அவரை தான் கேட்கணும், அவர் தான் சொல்லணும். அவர் ஒரு இந்துவா இருந்தா ஏன் அவருக்கு இந்துக்கள்னாவே இவ்வளவு கோவம் வருது? திருச்சபையில போய் உட்காந்துக்கிட்டு பைபிள் வாசகத்தை அப்படியே பலபரன்னு சொல்றாரு. ஏதாவது ஒரு இதை சொல்லுங்க தமிழ் இதை. அவர் மனைவி இறந்த பொழுது கிறிஸ்துவ முறைப்படி தானே அடக்கம் பண்ணாங்க. அப்ப எப்படி இவங்க எல்லாமே இப்படித்தான், ஆர்எஸ் அப்படித்தான் சொல்றாங்க, எல்லாருமே இப்படித்தான் இருக்கிறாங்க. திருமாவளவன் என்ன சொல்றாரு, எங்க அம்மா வந்து எங்க அக்கா வந்து கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க இது? அவர் சீமான் அவர்களை கேட்டா அவங்க அப்பா கிறிஸ்தவத்தை, என்ன எல்லாரும் இப்படிதான் இருப்பீங்க, ஆனா கேட்டா நான் வந்து தமிழன்டா, நான் இந்துடா அப்படிங்கிறீங்க. ஏன்னா இந்து கோட்டா அவங்களுக்கு வேணும். அவர் சீமான் அவர்களாவது அந்த கோட்டாக்குள்ள அதெல்லாம் வர்றதில்ல. அவர் தனி தொகுதியில கூட பொது தொகுதியிலையும் வந்து பட்டியலின மக்களை நிக்க வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இங்க விசிகா பேசுறது ஒண்ணு, செய்யறதெல்லாம் முற்று முழுக்க வேற ஒண்ணு. இந்த வன்னியரசு அவர்களுக்கு வாயை திறந்தாலே இதாக இருக்கு. இந்த சேலம் பக்கத்துல ஒரு அம்பேத்கர் அவர்களோட சிலைய திறக்கிறதுக்கு போன 5 வருஷமா போராடிக்கிட்டு இருக்காங்க. போன 5 வருஷம் யார் ஆட்சியில இருந்தா? திமுக. அவங்களோட கூட்டணியில யார் இருந்தா? விசிகா. கேள்வி கேட்டா அந்த அரசுகிட்ட இது பண்ணி ஒரு அம்பேத்கர் அவர்கள் சிலையை திறக்க வைக்க துப்புல உங்களுக்கு. இந்த இப்ப ஆட்சி மாறிடுச்சு. இந்த ஆட்சியிலுமே பள்ளி மாதிரி கூட்டணியில உட்காந்துருக்கீங்க. இந்த ஒரு பாக்யராஜ் படத்துல சொல்லுவாங்கல்ல, டே என்னடா சின்ன பையனை தூக்கி கிணத்துக்குள்ள போடுறானா, டே அவன் பள்ளி மாதிரிடா, எங்க தூக்கி போட்டினாலும் செவுத்துல ஒட்டிட்டு மேல வந்துருவான் அப்படின்ட்டு வருவாரு. அந்த மாதிரி யார் ஆட்சிக்கு வந்தாலும் மாறி மாறி பள்ளி மாதிரி போய் ஒட்டிக்கிறீங்கல்ல. அப்ப நீங்க நாங்க தான் பட்டியலின மக்களின் பிரதிநிதின்னு சொல்லிக்கிறீங்கல்ல, அங்க ஒரு அம்பேத்கர் அவர்களோட சிலையை திறக்க முடியல. இந்த தடவை அந்த சிலை திறக்கணும்னு போராட்டம் மேலாம் வழக்கு பதிவு பண்ணியிருக்கு இந்த அரசு, தாவேக அரசு. அமைச்சரவையில உட்கார்ந்துருக்காரு வன்னியரசு. அதெல்லாம் பேசுறதுக்கு துப்பு இல்ல. அதை விட்டுட்டு ஸ்கூல் பிள்ளைங்க நின்றுக்கிட்டு அந்த என்சிசிலயும் என்எஸ்எஸ்லயும் என்ன கோஷம் போடுறாங்க, அதுல ஜெய்ஹிந்த் சொல்லிட்டாங்களா, ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டாங்களான்னு உங்களுக்கு இவ்வளவு பத்திக்கிட்டு எரியுதுன்னா அப்ப நீங்களாம் எதுக்குங்க சமூக நீதித்துறை அமைச்சர் உட்காந்துருக்கீங்க? விஜய் அவர்கள் இதெல்லாம் கவனிக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து வெறுப்பு பேச்சு பேசிக்கிட்டே உட்காந்துருக்கிறாரு. இவரை வச்சுக்கிட்டு நான் என்னோட ஆட்சியில எல்லாரையும் சமமா நடத்துவோம் அப்படின்னு பேசினா முடிஞ்சு போச்சா? அப்ப எப்படி லஞ்சம் வாங்கக்கூடாது நடவடிக்கை எடுப்பாங்களோ அது மாதிரி இந்து மக்கள் மேல ஒரு வெறுப்பு பேச்சு பேசினாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன், யாரும் பேசக்கூடாதுன்றதை விஜய் அவர்கள் சொல்லணும். ஓகே மேம். அதே மாதிரி இப்போ திருமாவளவன் அவர்களுமே வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பார்த்துட்டு வந்து மோடி அவர்களுமே பதவி விலக வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு மேம். அவர் போன தடவை வேங்கை வயல்ல மலத்தை கலந்தாங்கல்ல குடிக்கிற தண்ணியில, அப்போ ஸ்டாலின் பதவி விலகணும்னு சொன்னாரா? எத்தனை ஆணவ கொலைகள் நடந்துச்சு, அதுக்கெல்லாம் என்ன பண்ணாரு? நாங்க நேர்ல வீடு பூந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனை வெட்டினாங்கல்ல, அப்பெல்லாம் முதல்வர் பதவி விலகணும்னு சொன்னாரா? வெக்கமால இருக்கு. டிஎன்பிசி எக்ஸாம் நடந்துச்சுல தமிழ்நாட்டில், எக்ஸாம் ஹாலில் போய் 6 மணி நேரம் எழுத ஆரம்பிச்சோம், கொஸ்டின் பேப்பரை பிடிக்கிட்டு வெளியே துரத்துனாங்கல்ல, அந்த பசங்களாம் ரோட்ல வந்து உட்காந்து இப்படி கதறி அழுதாங்க. அப்ப கேட்டாரா? அப்ப இவங்களாம் எப்பேற்பட்ட சந்தர்ப்பவாதிகள். இன்னைக்கு அந்த எக்ஸாமுக்காக அந்த மாணவர்களோட உணர்வுக்கு மதிப்பளிச்சு கல்வி அமைச்சர் பதவி விலகியிருக்காரு, ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவரை யாரும் இது பண்ணல, அவரே இது பண்ணி நான் இதுக்கு பொறுப்பு ஏத்துக்கிறேன், தார்மீக பொறுப்பு ஏத்துக்கிறேன்னு சொல்லி ராஜினாமா பண்ணியிருக்காரு. அப்ப நீங்க அதை பாராட்டணுமா? பிரதம மந்திரியே பதவி விலகணுமா அதுக்கு? அப்ப நீங்க எப்பேற்பட்ட ஒரு என்ன குரூப் நீங்கலாம்? இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, குழம்புன குட்டையில மீன் பிடிக்கணும். உங்களுக்கு இங்க மக்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி, இளைஞர்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி, ஏதோ ஒரு கலவரத்தை தூண்டி, ஏதோ ஒரு பிரச்சனையை தூண்டி இங்க ஆட்சியை கலைக்கணும். கலைச்சு இங்க இந்தியாவை வந்து எப்படி ஒரு நேபாளமோ, எப்படி ஒரு பங்களாதேஷோ, எப்படி ஒரு ஸ்ரீலங்காவோ ஆச்சோ அந்த மாதிரி இந்தியாவை ஆக்கணும், குட்டிச்சவரா ஆக்கணும் உங்களுக்கு. அதுக்கு வந்து மோடி அவர்கள் தடையா இருக்காரு. அதுதானே உங்களுக்கு பிரச்சனையா இருக்குப்போ, அதுதானே நீங்க எய்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க யோகிய சிகாமணியா இருந்தா கூட்டணி வச்சு ஆட்சியை மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்குங்க. இண்டி கூட்டணின்னு ஒரு கூட்டணியை வச்சிருக்கீங்க, கேடுகட்ட கூட்டணிய. இங்க இந்த மாநிலத்துல அடிச்சுக்குவாங்க,
அங்க சேர்ந்துக்குவாங்க. அதான் நம்ம சொல்லுவாங்க பாருங்க, இப்ப 10 கொசவன் சேர்ந்து ஒரு பானை செஞ்சாங்களாம் அப்படிங்கிற மாதிரி இம்புட்டு பேரு கூட்டணி வச்சுமே உங்களை மக்கள் வேணும்னு தூக்கி அடிச்சிட்டாங்க. அந்த லட்சணத்துல இருக்க நீங்க நியாயமா இருந்தா மக்களை வந்து சந்திக்கணும், மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஆட்சி மாற்றத்தை உண்டா பண்ணணும். ஆனா ராகுல் காந்தி மாதிரி கேடு கட்டவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இங்க ஏதாவது ஒரு ஜென்சி புரட்சி நடக்கும், இங்க ஏதாவது ஒரு கேவலமான வேலைகளை பண்ணணும், ஒரு கலவரத்தை தூண்டணும் அப்படின்னு சொல்லி கலவரத்தை தூண்டி விட்டு இங்க வந்து ஆட்சி மாற்றம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க எல்லாம் வந்து ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை இருக்கிறவங்களா? அப்ப காங்கிரஸோட வேலையே என்ன? காங்கிரஸுக்கு ஜனநாயகத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்களுக்கு முழுக்க முழுக்க சர்வாதிகாரம். அப்ப நேரு காலத்துல இருந்து இந்திரா காந்தி காலத்துல இருந்து இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நீங்க அந்த சர்வாதிகாரத்துக்கு வந்து இங்க பண்றதுக்கு வந்து உங்களுக்கு இப்ப தோதா இல்ல. இப்ப 12 வருஷமா மோடி அவர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படியே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு இவங்களுக்கு கூட சேர்ந்து தூபம் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. ஓகே மேம். அதே மாதிரி இப்போ இந்த கரூர்ல வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கப்பட்டுச்சு இல்லை மேம், அதை வந்து மதுரை கிளை வந்து அது செல்லாதுன்ட்டாங்க. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போறதா சொல்லியிருக்காங்க மேம். அங்கேயாவது என்ன நடக்கும்? இந்த தாவேக அரசு வந்ததுலேருந்து என்ன பண்ண போகுதுன்னா, பொழுதுனைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும் போல இருக்கு. அதுக்கு தான் சரியா இருக்கும் போல இருக்கு. ஏற்கனவே கடன் ஊர்பட்டது ஆகிட்டு கிடக்குது. இதுல இந்தக்கும் கோடி கோடியா தூக்கிட்டு போய் கொடுக்க போறாங்க போல இருக்கு. ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துல விளக்கேற்றுறதுக்கும் போயிருக்காங்க. அப்புறம் இந்த இஸ்லாமியர்களுக்கு கோட்டா கொடுக்கறதுக்கு அந்த ரிசர்வேஷனுக்கு அதுக்கு ஒருக்க போயிருக்கிறாங்க. அதே போல இந்த கரூர்ல நடந்ததுக்கு, இந்த கரூருக்கு இந்த அரசு பணி கொடுக்கறதுக்கு நாங்க அப்பயே சொன்னோம், ஏங்க நீங்க வந்து ஒரு அரசு பணி அப்படிங்கிறது வந்து நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் 16 படி என்ன சொல்லுது அப்படின்னா, அரசு பணி வந்து அதுல எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அப்ப நீங்க அரசு பணினா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இந்த தாவேகா கூட்டத்துல என்னைய பார்க்க வந்து இறந்துட்டாங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கணும்ன்றீங்க. அப்ப அவங்க எல்லாம் தாவேகாவோட கட்சிக்காரங்க. அப்ப அடுத்து திமுக ஆட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க, திமுக ஆட்சியில அவங்க கட்சியில ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அங்க இருந்து அவங்களுக்கு எல்லாம் அரசு வேலை கொடுத்துடலாமா? சரி, இப்ப இவர் தாவேகால இந்த இதுல விக்கிரவாண்டியில ஒரு கூட்டம் நடத்தினாரு, அதுக்கப்புறம் மதுரையில நடத்தினாரு. இந்த விக்கிரவாண்டியில 3 பேரை யாரும் இறந்து போனாங்கல்ல, ஒரு 3 பேர் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் மதுரையில ஒருத்தர் யாரும் இறந்து போனாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் அரசு வேலை கொடுக்கல. நீங்க இது போயிட்டே இருக்குங்க பட்டியலு. அப்போ அரசோட நிர்வாக கோளாறால ஒரு இது நடக்குதுன்னா அதை காம்பன்சேஷன் நீங்க கொடுக்கலாம். ஆல்ரெடி அப்ப அரசு இருந்தது, அது ஒரு 10 லட்சம் கொடுத்துச்சு, நீங்க தாவேக்கால ஒரு 20 லட்சம் கொடுத்தீங்க, அந்தந்த கட்சிக்காரங்க இதுன்னு ஒரு 30-30 லட்சம் கொடுத்தாச்சு. நாங்க என்ன சொல்றோம், வேணா இன்னும் வந்து தாவேக்கால தலைக்கு 1 கோடி கொடுங்க, ஆளுக்கு 1 கோடி கொடுத்து அவங்கள தொழிலதிபர்களா ஆக்குங்க. கவர்மெண்ட் வேலைக்கு கூட அவங்க என்ன சொல்றீங்க, சாதாரண பணிக்கு தான் அனுப்புறோன்றீங்க. சாதாரண பணிக்கு அரசு பணியில எவ்வளவு சம்பளம் வரும்? ஒரு 25,000 30,000 அவ்வளவுதான் வரும். நீங்க தொழிலதிபர்கள் ஆக்குனீங்கன்னா மாசம் அவங்க 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிப்பாங்க. அப்ப எளிய மக்களை 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்க வைக்கணுமா, இல்ல 25,000 30,000 சம்பாதிக்க வைக்கணுமா? அப்ப நீங்க எதுக்கு அரசு பணின்னு கொடுக்குறீங்க? அப்ப இது கூட எப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து ரொம்ப கிளவரா அப்ளை பண்றாரு. எப்படின்னா, திருப்பரங்குன்றத்துல நான் விளக்கு ஏத்துனேன் அப்படின்னாலுமே, பாடுறா நாங்க திராவிட கட்சிகள்லாம் ஏத்தாம வச்சிருந்தோம், இவன் வந்து ஏத்திட்டான் அப்படின்னு பிரச்சனை வந்துடும். ஏத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா, பத்தியா இவன் இந்து விரோதின்னு சொல்லிடுவாங்க. அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கோர்ட்டுக்கு கூட்டு போறேன், உச்சநீதிமன்றம் போயிட்டேன் பாருங்க, நான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனேங்க. அப்புறம் இப்படி அதே போல ரிசர்வேஷன்ல இது முடியாது, அரசியலமைப்பு சட்டத்துல இருக்குன்னு தெரியும். இதை சொல்லிட்டாருன்னா, ஆஹா நீ வந்து சிறுபான்மையினருக்குலாம் எதிரானவன் சொல்லிடுவாங்கன்னு அதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாரு. அங்க எப்படி இருந்தாலும் தீர்ப்பு நெகட்டிவா தான் வரப்போகுது, வரட்டும், அதை பண்ணிக்கிறோம். அதே போல இப்ப பாருங்க, கருணை உள்ளத்தோட ஒரு அண்ணனை போல ஒரு மகனை போல அப்படியே வாரி கொடுத்தாரு அரசு பணிய. ஆனா இந்த பாவிங்க கோர்ட்டுக்கு போய் இதை தடுத்துட்டாங்க. சோ நான் திருப்பி நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கும் போனோம், பாருங்க எங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டோங்க, ஆனா இவங்க தடுத்துட்டாங்க. அப்ப இப்படி ஒரு பிளே ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ இது எது பண்ண முடியும், எதை பண்ண முடியாது, அரசியலமைப்பு சட்டத்துல எதுக்கு இடம் இருக்கோ அதை தான் செய்ய முடியும். கோர்ட்ல நீதிபதி தெளிவா கேட்கிறாரு, எத்தனையோ பட்டாசு ஆலைகள்ல விபத்து நடக்குது, அதுல இறந்து போறவங்களுக்கு எல்லாம் நீங்க கொடுப்பீங்களா? ஒரு அரசு பேருந்துல பயணம் பண்ணி போறாங்க, அரசு பேருந்து பிரேக் டவுன் ஆகி ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போறாங்க, அதுல இருக்க அத்தனை பேத்துக்கும், ஏன்னா அந்த அரசு பேருந்தை நம்பி தான் ஏறி போறாங்க, அப்ப நீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க கொடுப்பீங்களா? அப்ப இது போயிட்டே இருக்கும் பட்டியல். அப்ப நீங்க என்ன தெளிவா சொல்லணும்னா, உங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி அதிகமா இருந்தா நீங்க 1 கோடியோ 2 கோடியோ இல்ல 10 கோடியோ கூட கொடுத்து அவங்களெல்லாம் தொழிலதிபர்களாக்கி லட்சாதிபதிகள் கோடீஸ்வரங்களாக்கு. ஆனா அரசு பணி கொடுக்க கூடாது. ஏன்னா இந்த அரசு பணிக்காக 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம்னு தன் வாழ்நாள செலவு பண்ணி படிச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்பாவி ஏழை இளைஞர்கள். அவங்களோடது ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு 11,600 பேருக்கு வந்து எக்ஸாம் எழுதினவனுக்கே இன்னும் பணி நியமன ஆணை வழங்காம உட்காந்துட்டு இருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் 100 போஸ்டிங் என்னமோ 1 லட்சம் பேர் எழுதுனாங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அப்ப அவங்களோட மனநிலை என்ன, எவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்காங்க. அப்படி அவ்வளவுதான் மாணவ இளைஞர்கள் உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க ஏதோ ஒரு கூட்டத்துல வந்து இறந்து போனாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு 31 பேருக்கு அந்த வேலையை தூக்கி கொடுக்கறதுங்கிறது இந்த அப்பாவி இளைஞர்களுக்கு செய்யற துரோகம். அதை செய்யக்கூடாது அப்படின்றத எங்களோட ஸ்டாண்டா இருந்தது. அதை தான் கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு போயிட்டு எம்எல்ஏ மார்க்கண்டேயனை பார்த்துட்டு வந்துட்டு அவர் தைரியமாக இருக்கிறாரு. பட் இருந்தாலுமே தாவேக்காவுக்கு இதே வேலையாக போச்சு. எப்போ பார்த்தாலும் நாங்கள் போடுற போஸ்ட்டுக்கெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஜெயிலில் கொண்டு வந்து போட்டுறாங்க அப்படின்ற மாதிரி. என்ன ஜெயிலில் தைரியமாக இருக்காருன்னா அவர் அந்தமான் ஜெயிலில் கொண்டு போட்டாங்க. தமிழ்நாடு பாளையங்கோட்டை ஜெயிலில் தானே போட்டிருக்காங்க. நல்லா டிவி, ஏசி, நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வசதியோட நல்லா 3 வேளை மூக்க பிடிக்க சாப்பாடு, கறி, மீன், முட்டைன்னு தான் தின்னுட்டு உட்காந்துருப்பாரு. அவர் என்ன சாவர்கர் ஐயா மாதிரி அந்தமான் சிறையில் போட்டு மண்ணெண்ணை கலந்து கொடுத்த சோறை கொடுத்து 24 மணி நேரமும் கையை அப்படியே அந்தரத்தில் கட்டி போட்டு புழு நெளிகிற சோறை போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்களா? குளிர்துன்னு இது பண்ணால் ஈர சாக்க நினச்சி கொடுத்து போத்தி மேலே போத்தி இது பண்ணுறது, இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணாங்களா? ஒன்றும் கிடையாதுல்ல. அவர் ஜாலியாக இருப்பார் ஏசியில் உட்காந்துக்கிட்டு. அதில் போய்ட்டு இவர் போய் பார்த்துட்டு வந்துட்டு அவர் தைரியமாக இருக்காரு இந்த மாதிரியான இதெல்லாம். அப்படின்னா எப்போ போனவங்க நீங்கள் உங்கள் ஆட்சியில் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டவன், சோஷியல் மீடியாவில் பேசினவன், யூடியூப்பில் பேசுகிறவங்க எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணீங்க? இங்கே இதில் பாஜகவில் எச்ஜி சூர்யா அவர்கள் வந்து அந்த மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தை மாற்றி சொல்லிட்டாரு. அதுக்கு அவரை பிடிச்சி நடுராத்திரி 2 மணிக்கு தூக்கிட்டு போய் எங்கெங்கெல்லாம் சுற்றி அவரை எங்கே இருக்காருன்னு கூட தகவல் சொல்லாமல் என்னென்ன செட்டப் பண்ணீங்க? எவ்வளோ பேரை கைது பண்ணீங்க உங்கள் திமுக ஆட்சியில்? அப்போ நீங்கள் பண்ணுறது ஃபுல்லாக இப்படி தான். போன ஆட்சியில் எவ்வளோ பேரை கைது பண்ணாங்க? ஒரு பாஜக பெண் நிர்வாகி ஒருத்தவங்க வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் இருந்துச்சு. அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் யாரோ பதிஞ்சிருந்ததை எடுத்து அவங்க வந்து போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ல ஏதோ அது பழைய டேட்டா இருந்திருக்கு. அதுக்கும் அவங்கள அரெஸ்ட். இப்படிலாம் என்னென்ன பண்ணீங்க நீங்கள் கலர் கலரா? அப்போ வந்து அந்த சங்கி பிரின்ஸ்னு ஒரு பையன் இருக்கிறாப்புல, அந்த பையனெல்லாம் பாவம் பொழுதுனைக்கே அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்லேயே தான் வச்சிருப்பாங்க. எத்தனை மாதம் அந்த பையனுக்கு ஜாமீன் கிடைக்க விடாம நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த பையனோட ஃபியூச்சர் என்ன ஆகும்? அவனுக்கு வேலை கிடைக்கிறதுல இருந்து எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் உண்டு பண்ணுறீங்க. அந்த பையன் என்ன தப்பு பண்ணுறான்? போஸ்ட் போட்டதுக்கு சோசியல் மீடியாவில் போஸ்ட் தான் போடுறான். அதுக்கு நீங்க அந்த பையனை அப்படி கைது பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. அப்போ இந்த மாதிரிலாம் கேடுகட்ட வேலை பார்த்துட்டு இருந்த நீங்க இன்னைக்கு நீங்க போய் ஒரு மேடை ஏறி ஒரு சிஎம் வந்து அடா புட்டான்னு பேசுறதா, அவன் மண்டையை உடப்பேங்கிறது, நீங்க இப்படிலாம் பேசுவீங்களா ஒரு எம்எல்ஏ? நீங்க உங்களுக்கு தான் அதுக்குன்னே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரி சில ஆட்களை வச்சிருப்பீங்க. அவங்களோட இப்ப நீங்களே பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? எம்எல்ஏக்களே பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அந்த அளவுக்கு நீங்க வெறுத்து போய் கிடக்குறீங்களா? இப்ப போன ஆட்சியில சிஎம் அவர்களை பத்தி அப்படிலாம் அடாபுடாலாம் யாரும் பேச கிடையாது. சிஎம் இதை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கே உங்களுக்கு இது பண்ணீங்க. நீங்க இன்னைக்கு ஒரு சிஎம் உட்காந்துக்கிட்டு போடா வாடான்னு பேசுறது, அவங்க மனைவியை எழுத்து பேசுறது, குடும்பத்தை வச்சு பேசுறது, திமுகவுக்கு நாகரிக அரசியலுக்கு சம்மந்தமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அநாகரிகத்தோட உச்சம் மனசுல இருக்கிற அழுக்குகளோட உச்சம் தான் வந்து திமுகன்றதை ஜெயகாந்தன் ஐயாவே சொல்லியிருக்கிறாரு. அதனால அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு அரசியல் பண்றதுதான் திமுக. அதனால அவங்க கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது. ஆனா உதயநிதி வந்து இதை சொல்றாரு அப்படின்னா, தம்பி இந்த குரங்கு பொம்மை என்ன வேலை அப்படின்னா, அண்ணே அது கண்ணாடினே அப்படிங்கிற மாதிரி 5 வருஷம் நீ அதை தான்ப்பா பண்ணிட்டு இருந்தப்பா. அதாவது போன ஆட்சியில் என்ன நடந்துச்சுன்னா தெரிஞ்சிருந்தா அவருக்கு தெரியும். அவர் ஜாலியாக பாதி நாள் டூரு, பாதி நாள் அப்படியே இங்கே ரேஸ் விட்றது, அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள 5 வருஷம் ஓடிய போயிருச்சு. கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்த்தா அப்பா தோத்தி இப்போ இவர் எதிர்கட்சி தலைவராக வந்து உட்காந்துட்டாரு. அதனால இப்போ இவர் இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்க வேண்டியதாக இருக்கு. என்ன பண்றது? ஓகே மேம், அதே மாதிரி இப்போ தாவேக்காவை சேர்ந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் வந்து ஒரு ஆடியோ லீக் ஆகி ரொம்ப அதிர்வலை உண்டாயிருக்கு மேம். தாவேக்காவை சேர்ந்தவரையே வந்து கொலை மிரட்டல் அளவுக்கு தாவேக்காக்குள்ள அதான் சொல்றோம்ல, நிறைய திமுகவோட 2.0 வருஷன்லாம் நிறைய இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபோனில் பேசுகிற நான் அடிச்சு கொண்டு போட்டுருவேன் அப்படிங்குது பயங்கரமாக மிரட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அவங்க ஒரு ஆட்டிடியூட் பிரச்சனை இருக்குங்கிறதே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு ஸ்டேஜ்லேயே அந்த பேரை முன்னாடி பின்னாடி போடுறதுக்கு வந்து அவங்க கீர்த்தனா அவங்களோட பேரை போட்டதுக்கு இங்கே மேடையிலேயே கூப்பிட்டு யாரை கலெக்டரை கூப்பிட்டு யார் பேரை முன்னாடி போட்டது, யார் பின்னாடி போட்டது நினைச்சு பாருங்க. இந்த பாலைவன ரோஜாக்கள்னு ஒரு படத்துல ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க. ஏண்டா 2வது 3வது படிச்ச அரசியல்வாதி எல்லாம் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரே ஐபிஎஸ் ஆபீசரே நிக்க வச்சு அவங்களை கைகட்டி நிக்க வச்சு கேள்வி கேட்குறோம் பாரு, அதாண்டா அரசியல்வாதி பவருமா. அந்த மாதிரி நம்மளோட தகுதி என்ன, இவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு அதிகாரியை நிக்க வச்சு கைகட்டி அவங்க இல்லம்மா இனிமே அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. பேரை முன்ன பின்ன போட்டதுக்கு ஸ்டேஜ்ல ஏறி சலம்புறாங்க அவங்க. அடுத்து இப்போ ஃபோன்லையும் இந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்போ வந்து இதெல்லாம் விஜய் கவனிக்கிறாரா, என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படின்றதெல்லாம் ஒன்றும் புரியல. ஏற்கனவே இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் போட்டதுலலாம் வந்து நிறைய குளறுபடிகள். திருப்பத்தூரில் ஆடு திருந வழக்கில் ஒருத்தனை பிடிச்சி இது பண்ணாங்க. அந்த ஆடு திருந வழக்கில் மாட்டினவரெல்லாம் அரசு தரப்பு வக்கீலராக போட்டு வச்சுட்டாங்கன்னு சொல்லி அந்த ஞான சௌந்தரின்னு ஒரு அம்மா வழக்கு கொடுத்தாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு பார்த்தா அந்த ஞான சௌந்தரி அவங்கள கட்சியை விட்டு நிக்கிட்டாங்க. நடவடிக்கைக்கு தான் நடவடிக்கை. அப்போ இது திமுக பண்ணுற வேலை தானே. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்கள தூக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ ஜனநாயக படம் ரிலீஸ் ஆன உடனே அமைச்சர்கள்லாம் பார்த்து அதை அழுகுற அளவுக்கு போகிற அளவுக்கு என்ன மேம் இருக்கு? ஏன் அப்படி அழுகுனவங்க? அது அவங்கள தான் கேட்கணும். அது வந்து இவர் தானே பர்வேஸ் தானே அழுதாரு. அவர் தான் ஒரு இதுக்கு போனார், ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இதுக்கு போனது அவர் தானே. போயிட்டு ஐசியூல ஏன் முதல்வர் போட்டால, சிஎம் போட்ட ஐசியூல ஏன் இல்லை, ஃபார்மசியில் ஏன் இல்லை, எல்லா ரூம்லையும் மாட்டுங்க, எல்லா ரூம்லையும் இது சிஎம் போட்டோ இருக்கணும்னார்ல. அந்த மாதிரி அப்படி ஒரு வெறியர் போட இருக்கு அவர். ஸோ படத்தை பார்த்துட்டு ஒரு வேளை நினச்சிருப்பாங்க கடைசி படம்
அப்படியா சூப்பரா இருக்குன்னு வந்தோம், இப்படி கொடுமையா எடுத்திருக்காங்களேடா, என்னடா பண்றது கூட அழுதுட்டு இருப்பாங்க போல இருக்கு. என்ன பண்றது, படத்தை பயங்கர எதிர்பார்ப்போட போனாங்க, படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ அதுக்காக உட்காந்து அழுது கதறி எந்திரிச்சு வந்திருப்பாங்க. வேற என்ன பண்றது. சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். உங்கள் பொண்ணான நேரத்திலேயே நம்ம மிக்க நன்றி மேம். நன்றி.